வெல்கம் டு பயோதுளி 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 பயோஸ்வாலஜி. நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் அர்த்தம் வெளிப்பக்கம், அப்ப வெளிப்பக்க கருவுறுதல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பாஞ்சஸ், ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ்னா தவளைகள்லாம் இருக்கு இல்லையா, இருவாழ்வி நிலத்திலயும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும். அதுல நம்ம இன்னைக்கு ஃபிஷஸ் பத்தி பார்ப்போம். ஃபிஷஸ் என்ன பண்ணணும்னா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் மேல் ஃபிஷும் ஃபீமேல் ஃபிஷும் ஒரே நேரத்துல அவங்களோட எங்க வந்து தண்ணீரை ரிலீஸ் பண்ணிடும். அப்ப இந்த பெண் மீன் இருக்கு இல்லையா, அது முட்டையை ரிலீஸ் பண்ற இடத்துல ஆண் மீனும் என்ன செய்யணும்னா அதோடைய அந்த ஸ்பெர்ம் செல்ஸை ரிலீஸ் பண்ணிடும். சோ அதுங்க ரெண்டும் போய் மீட் பண்ணி, அதாவது வெளிப்பக்கமே, அதாவது ஒரு கருவுறுதல்ங்கிறது ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து எக்க வந்து உடம்புக்குள்ள போய் மீட் பண்ணாம அந்த உடம்புக்கு வெளியில, அதாவது அவுட்டர் பிளேஸ் ஆன தண்ணியில மீட் பண்ணிக்குதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கருவுறுதல். ஏன்னா எல்லா ஸ்பெர்ம் செல்ஸும் கரெக்டா போயிட்டு என்ன பண்ணணும், அந்த தண்ணியில உள்ள எக்ல போயிட்டு ரீச் ஆகணும். அதுல பாதி ரீச் ஆகலாம், பாதி என்ன பண்ணிடும், ரீச் ஆகாம போயிடும். ஒரு சில நேரத்துல அது விடக்கூடிய முட்டைகள் என்ன பண்ணணும்னா தண்ணியிலேயே கூட அடிச்சுட்டு போயிடலாம். அப்ப தண்ணியிலேயே அந்த எக்ஸெல்லும் ஸ்பெர்ம் செல்ஸும் நீந்தி போய் கூட என்ன பண்ணலாம்னா சில நேரங்கள்ல கருவுறுதல் நடக்கலாம். ஆனா இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். ஆனா சுறா மீன்லாம் இருக்கு இல்லையா, அதுங்கெல்லாம் என்ன பண்ணாதுன்னா இந்த மாதிரி முட்டைகளை வந்து வெளில விடாதுங்களாம். இன்னொன்னு கடல் குதிரைன்னு ஒண்ணு சொல்றோம்ல, சீ ஹார்ஸ், அதுங்க என்ன பண்ணும்னா அந்த முட்டையை வந்து அது வயிற்றுக்குள்ள பவுச் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயே வச்சுக்கும். அந்த யங் ஃபிஷ்ஷா ஆகிற வரைக்கும், அந்த முட்டை பொரிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுங்களுடைய பவுச்சிலேயே வச்சுக்கணும். ஓகேவா, இதெல்லாம் வந்து அனதர் டைப்ஸ். இந்த ஒரு சில ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா ஃபெர்டிலைசேஷன் பண்ணுது. The fusion of male and female gametes, மேல் கேமெட்ஸும் ஃபீமேல் கேமெட்ஸும் எங்க மீட் பண்ணிக்குதுன்னா அவுட் சைட் த பாடியில மீட் பண்ணிக்குது. அப்ப மீனா இருந்தா எங்க இருக்கும், தண்ணியில தான் இருக்கும். அப்ப வாட்டர் தான் அதோடைய மீடியம். ஓகேவா, அடுத்தது பாருங்க, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். நாமெல்லாம் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான், ஒரு முழு ஆர்கானிசம் நம்ம இன்டர்னலா உருவாக்கி அப்புறம் தான் அது வெளில வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்கும் ஸ்பெர்மும் என்ன பண்ணுது, இன்சைட்ல மீட் பண்ணிக்குது. The fusion of male and female gametes take place within the body of female organism. Female organismத்தோட பாடிக்குள்ள நடக்குது. அது வந்து internal fertilization. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீஜெனரேஷன் இன் ஹைட்ரா. ரீஜெனரேஷன் அப்படின்னால என்ன அர்த்தம், உடம்புல கட் பண்ண ஒரு போர்ஷனை திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டே இருக்கும், ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நெயில் எடுத்துக்கோங்க, வெட்ட வெட்ட அந்த பாகம் என்ன பண்ணிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய ஹேர் எடுத்துக்கோங்க, வெட்ட வெட்ட என்ன பண்ணும், வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமல்ஸோட பாடியை வந்து கட் பண்ணும் போது திரும்ப திரும்ப அந்த போர்ஷன் வளர்றதுதான் என்னன்னா ரீஜெனரேஷன். இதுல ஹைட்ரா பாத்தீங்கன்னா அதோட ஹோல் பாடியுமே என்ன பண்ணும், அந்த ரீஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இன் மார்பலாக்சிஸ், இங்க மார்பாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம், புற தோற்றம், வெளிப்புற அமைப்பு. அப்ப இந்த ரீஜெனரேஷன் ஆஃப் ஹைட்ரா வந்து எந்த மெத்தட்ல அதோட பாடி வந்து க்ரோ ஆகுதுன்னா மார்பலாக்சிஸ். அதோட முழு உருவமே மறுபடியும் வந்துடும். சரியா, அதோட ஹோல் பாடியே மறுபடியும் ரீஜெனரேட் ஆகுது. இந்த ஹோல் பாடி க்ரோஸ் ஃப்ரம் ஏ ஸ்மால் ஃபிராக்மெண்ட். மேல படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைட்ரா. சோ இதான் ஹைட்ராவோட படம். இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, பீஸ் பீஸ் பீஸா வெட்டி எடுக்கிறீங்க. இப்ப இந்த ஒரு பீஸ் தான் பேலன்ஸ் இருக்குன்னா இந்த ஒரு பீஸ் என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஒரு புது ஹைட்ராவா ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இல்ல இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த பீஸ் என்ன செய்யும், மறுபடியும் ஒரு புது ஹைட்ராவா இங்க மாறும். அந்த அளவுக்கு ஒரு ஹோல் பாடியே ஒரு சின்ன பீஸ்ல இருந்து வளரக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. அதுக்கு பேர் தான் மார்பலாக்சிஸ், அதாவது ரீஜெனரேஷன்ல இது ஒரு டைப். அடுத்தது பார்த்தோம்னா லிசார்டு கொடுத்துட்டாங்க. அதுல இப்ப லிசார்ட்ல பாத்தீங்கன்னா லிசார்டோட தலையை வெட்டோம்னா மறுபடியும் லிசார்டுக்கு தலை வந்துருமா, வராது. அதுல கை காலை வெட்டுங்க, திரும்ப வருமா, வராது. ஆனா லிசார்டு என்ன பண்ணும், ஒரு 2 லிசார்ட் சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா எதிரிகள்ட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக அது வாழை துண்டிச்சு விட்டுட்டு ஓடி போயிடும். பள்ளி வாழலாம் கட்டாயி கீழே விழுந்திருக்கும், பாத்திருக்கீங்களா. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பள்ளிக்கு என்ன பண்ணிடும், அந்த வால் முளைச்சிரும். இந்த இடத்துல ஹைட்ராவுக்கு அதோடைய ஹோல் பாடியே மறுபடியும் கிடைச்சிச்சு. ஆனா பள்ளிக்கு பாத்தீங்கன்னா அது உடம்புல கட்டான அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் திரும்ப திரும்ப வளரும். ஓகேவா, அது தலையை வெட்டினா திரும்ப தலை வராது, கை காலை வெட்டினா திரும்ப அதுக்கு கை கால் வராது. வால் மட்டும்தான் என்ன கெப்பாசிட்டி இருக்கு, ரீஜெனரேஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. வேரஸ் ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன் சிவியர்ட் பாடி பார்ட்ஸ். சிவியர்ட் பாடி பார்ட்ஸ்னா எந்த பகுதி துண்டிக்கப்பட்டுச்சோ, உடம்புல எந்த போர்ஷன் கட்டாச்சோ அந்த பார்ட் மட்டும்தான் என்ன செய்யும், டெவலப் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் ஃபிஷ், பள்ளியோட வால் இருக்கு இல்லையா, அது அந்த போர்ஷன் மட்டும் மறுபடியும் என்ன பண்ணோம்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்சஸ்.